ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கனிச்சாறு. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், எண்சுவை என்பது, மகுபுக வஞ்சி, பள்ளிப் பறவைகள் ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தமிழ் சொல்வளம் நூலின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் ரா. இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை எங்கு உள்ளது? திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் உள்ளது. பாவாணர் நூலகம் அமைத்தவர் ரா. இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று கூறியவர் ரா. இளங்குமரனார். திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் ரா. இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்காலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலிய நூல்களின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் கா. அப்பாத்துரையார். மொழிநாயர் என்று அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் கட்டுரையின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் தேவநேய பாவாணர். 1554ஆம் ஆண்டு முதலில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. இப்பாடலின் பொருள் என்ன? தமிழ்ல இயல், இசை, நாடகம் என முத்தமிழும் முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் இருந்ததாகவும் இதை சங்ககால புலவர்கள் பாதுகாத்ததாகவும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. துய்ப்பது என்பதன் பொருள் கற்பது அல்லது தருதல். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது சிலையடையாகும். சிலையடை அல்லது இருட்டுற மொழிதல் என அழைக்கப்படுகிறது. தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் தமிழ் அழகனார். முதல் தமிழ் கணினியான திருவள்ளுவர் கணினி விற்பனைக்கு வந்த ஆண்டு 1983. திருவள்ளுவர் கணினியை உருவாக்கிய நிறுவனம் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிமலர். குறிஞ்சிமலர் நூலின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்குச் சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணை ஒப்பு. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மழையும் புயலும். மழையும் புயலும் நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வுடையவன போலவும் கற்பனை செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலக்கணை. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம். கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்று கூறியவர் ப. ஜீவானந்தம். பெரியார் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊர் உண்டா? அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டா? எதைக் கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது என்று பெரியாரை பற்றி கூறியவர் அறிஞர் அண்ணா. பெரியாருடைய பெரும்பணி தனி மனிதனின் வரலாறு அல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா.
இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதியார். புதிய உரைநடை நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா. ராமலிங்கம். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் ஆகிய நூல்களின் ஆசிரியர் எழில் முதல்வன். எழில் முதல்வனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? புதிய உரைநடை. வாழையும் கமுகும் தாழ்குலை தொங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வரிகளில் உள்ள சிறுமலை தற்பொழுது எந்த ஊரை குறிக்கிறது? திண்டுக்கல். ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளென பொது இருமையும் ஏற்பன. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். இப்பாடலின் பொருள் என்ன? மூவகை மொழியான தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி இந்த மூன்றையும் பற்றி குறிப்பிடுகிறது. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாட்டு விளங்குறத் திகழும் தென்மொழியே. இவ்வரிகளை இயற்றியவர் கா. நமச்சிவாயர். வௌவல் என்பதன் தமிழ்ச்சொல் உயிரெழுத்து. கான்சனன்ட் தமிழ்ச்சொல் மெய்யெழுத்து. கோமோகிராஃப் தமிழ்ச்சொல் ஒப்பெழுத்து. நாம் ஏன் தமிழை காக்க வேண்டும் நூலின் ஆசிரியர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் நூலின் ஆசிரியர் மா. நன்னன். பச்சை நிழல் நூலின் ஆசிரியர் உதயசங்கர். வாய்வு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இவ்வரிகளை இயற்றியவர் ஔவையார். இப்பாடலின் பொருள் என்ன? மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் ஆயுள் பெருகும் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். திசைகளின் தமிழ் பெயரை பார்க்கலாம். கிழக்கு என்பது குணக்கு அல்லது கொண்டல். மேற்கு என்பது குடக்கு அல்லது கோடை. வடக்கு என்பது வாடை. தெற்கு என்பது தென்றல். மழைக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று கொண்டல் காற்று. வெப்பக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று குடக்கு. ஊதைக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று வாடைக்காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல். இப்பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இப்பாடலின் பொருள் என்ன? காற்று பூக்களில் உள்ள மணங்களையும் அத்துடன் வண்டுகளையும் கொண்டு வருவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது நூலின் ஆசிரியர் பலப்பட்டை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழ் பின்னுதித்த தென்றலே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தென்றல் விடு தூது. இப்பாடலின் பொருள் என்னென்ன? பெண் ஒருத்தி தூது செல்ல காற்றை அழைத்ததாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நாளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பழங்காலத்தில் கப்பல்கள் காற்றின் மூலம் இயக்கப்பட்டதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. வழிமிகின் வழியில்லை. இவ்வரிகளை இயற்றியவர் ஐயூர் முடவனார். புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இப்பாடலின் பொருள் என்னன்னா, காற்றை யாராலும் தடுக்க முடியாதென்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம்? 5வது இடம். இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்? முதல் இடம். மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? 12 முதல் 18. உலக காற்று தினம் ஜூன் 15. ஒரு குளோரோஃபுளோரோ கார்பன் மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது? 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பின் வருத்தங்கள். பின் வருத்தங்கள் நூலின் ஆசிரியர் தேவக்கோட்டை வா. மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்கள் பாடப்படுகின்றன? திருவெண்பாவை, திருப்பாவை. காற்றே வா மகரந்தத் தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இவ்வரிகளை இயற்றியவர் பாரதியார். மயிலுறுத்த என்பதன் பொருள் மயங்கச் செய். நனந்தலை உலகம் பொருள் அகன்ற உலகம். நேமி என்பதன் பொருள் சக்கரம். கோடு என்பதன் பொருள் மலை. விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல். சுவல் என்பதன் பொருள் தோல். மூதூர் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. உறுதுயர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கைத்தொழுது இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். முல்லைப்பாட்டில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 103. முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டுள்ளது? ஆசிரிய பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். வட இந்திய பெருங்கடலில் பெயர் வைக்கும் வழக்கம்
வட இந்திய பெருங்கடலில் பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2000. இந்தியாவில் வானிலை ஆய்வு மையம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி. தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி நூலின் ஆசிரியர் ப. சிங்காரம். பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கொல்லி என்பது தற்பொழுது எந்த ஊரை குறிக்கிறது? கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இவ்வரிகளை இயற்றியவர் அப்துல் ரகுமான். அதோ அந்த பறவை போல நூலின் ஆசிரியர் ச. முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். ஸ்ட்ரோம் தமிழ்ச்சொல் புயல். டொர்னாடோ தமிழ்ச்சொல் சூறாவளி. டெம்பிஸ்ட் தமிழ்ச்சொல் பெருங்காற்று. லேண்ட் ஃப்ரீஸ் தமிழ்ச்சொல் நிலக்காற்று. சீ ஃப்ரீஸ் தமிழ்ச்சொல் கடற்காற்று. வேல்விண்ட் தமிழ்ச்சொல் சுழல் காற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.